Hello student, 10th standard, exercise 3.1, question number 1, subtraction number 2, solve சொல்லி நம்ம கொடுத்துட்டாலே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ்களை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோமே சால்வ். இப்போ நமக்கான வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேல்யூஸ்களை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷனாக இருந்தால் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே டிவைடிங் பைல இருக்குது, ஃப்ராக்ஷனை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஈக்குவேஷனாக நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிவைடிங் பைல இருக்கிறது வந்து லெட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். மேக்ஸ் பொறுத்தவரை லெட் புட்டுங்கிறது நம்மளே எடுத்துக்கிறது 1 டிவைடிங் பை எக்ஸை ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 1 டிவைடிங் பை ஒய்யை பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டிவைடிங் பை இஜெட்டை சின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே 1 டிவைடிங் பை எக்ஸ் இருக்குது, அப்போனா அது ஏயா மாறிடும். இங்கே 1 டிவைடிங் பை ஒய் இருக்குது, பியா மாறிடும். இங்கே 1 டிவைடிங் பை இஜெட் இருக்குது, சியா மாறிடும். இங்கே 2 டிவைடிங் பை ஒய் இருக்குது, எப்படி இஜெட்டா மாறும்னா 2 டிவைடிங் பை ஒய் அப்படின்னா என்ன மீனிங்னா 1 டிவைடிங் பை ஒய் இன்டு இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். அதாவது 1 மல்டிபிள் 2 டிவைடிங் பை ஒய்னு அர்த்தம். அதாவது 1 டிவைடிங் பை ஒய் இன்டு 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிவைடிங் பை ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, நியூமரேட்டர்ல 2 கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ இந்த 1 டிவைடிங் பை ஒய்க்கு போல நம்ம வந்து பின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 டிவைடிங் பை இஜெட்னுடைய வேல்யூ நம்ம அப்படிதான் அப்ளை பண்ணுவோம். 1 இன்டு 2 கிடைக்கும். அதை வந்து இஜெட் கொடுத்தா 1 டிவைடிங் பை இஜெட்டுக்கான வேல்யூ நம்ம வந்து சின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 2 அப்படியே ரைட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். 1 டிவைடிங் பை எக்ஸை வந்து ஏன்னு சொல்லி எழுதுங்க, ஏ. நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே 2க்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம், 1 மல்டிபிள். நெக்ஸ்ட் இங்கே 1 மல்டிபிள், இங்கே 1 மல்டிபிள். அப்போனா 1 டிவைடிங் பை ஒய் பண்ணணும்னா பின்னு சொல்லி கொடுத்துலாம். ஆனால் இங்கே ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 பின்னு சொல்லி கொடுத்து டைரக்டா ஆன்சரை -4 ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 1 டிவைடிங் பை ஒய்யை வந்து பின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. 1 டிவைடிங் பை இஜெட்டை சின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் -1. நெக்ஸ்ட் இங்கே 1 டிவைடிங் பை இஜெட் இருக்குது, அப்போ ஆல்ரெடி 2 இருக்கு. அப்போ 2c இஜெட்டை வந்து சின்னு சொல்லி எடுத்துருக்கோம். 2c பிளஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் இருக்கு, 3 டிவைடிங் பை எக்ஸ், அதில் 1 டிவைடிங் பை எக்ஸ் இருக்கு. அப்போ 3a மாறிடும் ஈக்குவல் 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கான கண்டிஷன்ஸ்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்கு, இங்கே பி இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்கே சி இருக்கு, இங்கே சி இருக்கு, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரைட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ஏ மைனஸ் 2b ஈக்குவல் -4 செகண்ட் ஈக்குவேஷன்ல பியும் சி இந்த இருக்குது, ஏ இல்ல. செகண்ட் ஈக்குவேஷன்ல பியும் சி இந்த இருக்கு, ஏ இல்ல. அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பி வந்து 2 இருக்குது, இங்க 1 இருக்கு. அப்ப பிக்கு நேரா அதை ரைட் பண்ணிக்கங்க. பிக்கு நேரா ரைட் பண்ணா இங்க 2b மாறிடும். நெக்ஸ்ட் -2c நெக்ஸ்ட் ஈக்குவல் -2 இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம லாஸ்ட் எழுத இருக்கலாம் ஈக்குவல் -4 இங்க எழுதிடும். ஏன்னா அந்த வேரியபிள்ஸ்க்கு நேர எழுதிட்டோம்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சிம்பிள்ஸ் எதுவும் மாத்த வேண்டிய தேவையில்லை, டைரக்டா மார்க் இருக்கு. அப்போ பி நமக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, ஏ இருக்குது, ஏ. நெக்ஸ்ட் -2c ஈக்குவல் இங்க சிம்பிள் ரெண்டும் சேமா இருந்தா அதே சிம்பிள் எழுதி நம்பர்ஸ்களை ஆட் பண்ணிடுங்க 6. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3யும் ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க ஏ இருக்குது, இங்க சி இருக்குது. அப்ப ஏயும் சி இருக்குது தேர்ட் இயர்ல, ஃபோர்த்லயும் ஏஇசி இருக்கு. அப்ப தேர்டையும் ஃபோர்த்தையும் நம்ம ரைட் பண்ணிடலாம். தேர்ட் ஈக்குவேஷன் எடுங்க. தேர்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர் அடிக்கங்க. 3a நெக்ஸ்ட் +2c ஈக்குவல் 14. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணுங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் a -2c ஈக்குவல் -6. இதை சிம்பிளிஃபை பண்ணா இது டைரக்டா 0வா மாறிடும், கேன்சல் ஆயிடும். இங்க ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். 3யும் 1 ஆட் பண்ணா 4, a இருக்குது, அந்த a எப்படி. நெக்ஸ்ட் இங்க 8ல இருந்து நமக்கு 8ல இருந்து 6 போச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 14ல இருந்து 6 போச்சுன்னா 8.
1 4 is 4, 2 4s are 8. அப்போ ஏக்கான வேல்யூ 2ன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஏக்கான வேல்யூவை 2ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஏக்கான வேல்யூவை எந்த ஈக்குவேஷன் நம்மளால அப்ளை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், எதுல வேணாலும் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இதுல ஏ பி இதுல அப்ளை பண்ணலாம், இதுல பி சி இருக்கு. அப்ப இதுல நம்மளால அப்ளை பண்ண முடியாது. இதுல ஏ அப்ளை பண்றதுக்கே பாசிபிள் இல்லை. இந்த தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஏ இருக்கு, சி இருக்கு, ஏ இருக்கு. ஃபோர்த் ஈக்குவேஷனையும் அப்ளை பண்ணிக்கலாம். எதுல உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ அதுல அப்ளை பண்ணா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது சியை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4லயே அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி 1 அப்ளை பண்றாங்க, 1 அப்ளை பண்ணா பி கிடைக்கும், 4 அப்ளை பண்ணா சி கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க அப்ளை பண்ண முடியாது, நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண முடியாது. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 4லயே நம்ம a ஈக்குவல் சப்ஸ்டிட் a ஈக்குவல் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன பாருங்க, fourth ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் a க்கான வேல்யூ ரைட் பண்ணிருங்க 2. நெக்ஸ்ட் -2c அப்படி ரைட் பண்ணிங்க, -2c ஈக்குவல் -6. இப்போ இந்த 2 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிருங்க, -2c ஈக்குவல் 2 அந்த சைடு போச்சுன்னா -6 -2. அப்போ -2c ஈக்குவல் -8. -c கேன்சல் பண்ணுங்க, 1 2 is 2, 4 2s are 8. c ஈக்குவல் 4. c க்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். a க்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், c க்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ bங்கிற வேல்யூ. bங்கிற வேல்யூவை இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணாலே நமக்கு ஈஸியா கிடைச்சிடும் bங்கிற வேல்யூ. அப்ப cங்கிற வேல்யூ மட்டும் என்ன செய்ய போறோம்னா bங்கிற செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். சப்ஸ்டிட் c ஈக்குவல் 4 in 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 இம்ப்ளைஸ் b எப்படி இருக்கட்டும், மைனஸ் இருக்கு, மைனஸ் c-க்கான வேல்யூ என்ன ஃபைண்ட் வச்சிருக்கோம் 4 ஈக்குவல் -1. இந்த 4 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிருங்க, ஏன்னா நமக்கு b தான் தேவை. அப்போ -1 + 4 மாறி சிம்பிளிஃபை பண்ணிடலாம், b ஈக்குவல் 3ன்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இது ஃபைண்ட் பண்ணது எல்லாமே a b c இதை நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். நமக்கு क्वेश्चनல சால்வ் தி வேரியபிள்ஸ், அதாவது சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது வேரியபிள்ஸ் என்ன நடக்குது, x y z. அப்போ நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். a ஈக்குவல் 2 ஃபைண்ட் பண்ணிருக்கோம், b ஈக்குவல் 3 ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், c ஈக்குவல் 4 ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். a க்கு பதிலா நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிஷன் 1/x. அந்த 1/x அப்படினா 1/x ஈக்குவல் 2. டிவைடிங் பைல ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்குற. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 2x. நெக்ஸ்ட் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1. அப்ப x ஈக்குவல் 1/2. இப்போ வந்து நம்ம ஆன்சருக்கு வந்திருக்கோம், x ஈக்குவல் 1/2 சொல்லி கொண்டு. நெக்ஸ்ட் b க்கு பதிலா நம்ம எடுத்துக்கிட்டது 1/y. அப்ப b நேரா 1/y எழுதுங்க, 1/y ஈக்குவல் 3. டிவைடிங் பைல ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்குற. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 3y ஈக்குவல் 1. y ஈக்குவல் 1/3. நெக்ஸ்ட் c க்கு பதிலா நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிஷன் 1/z. அப்போ 1/z ஈக்குவல் 4. ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கிற அர்த்தம் டிவைடிங் பை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 4z ஈக்குவல் 1. அப்போ z ஈக்குவல் 1/4. இதோட ஆன்சரை முடிச்சாலும் சரி, லாஸ்ட் ஆன்சரை எடுத்துறதுனாலும் சரி, x ஈக்குவல் 1/2, 1/2, y ஈக்குவல் 1/3, z ஈக்குவல் 1/4. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க, மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.